ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஒரு சோகமான விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம். இதை பேசும்போது கூட என்னோட தொண்டை அடைக்குதுங்க, கண்ணுல தண்ணி வருது. நம்ம கூடவே பிறந்த குழந்தை மாதிரி நம்மளோட சுத்திட்டு இருந்த நம்ம செல்ல பிராணியான பப்பி நம்ம கூட இப்ப இல்ல கைஸ். ஆமா கைஸ், உண்மையிலேயே பப்பி நம்ம கூட இல்ல. பப்பி இறந்துருச்சு. பப்பி நம்மளை விட்டுட்டு போய் இப்ப 20 நாளைக்கு மேல ஆகுதுங்க. ஆனா அந்த சோகத்துல இருந்து இன்னும் எங்க வீட்டுல யாருமே வெளியில வரல. இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு கூட நான் அவ்வளவு யோசிச்சேங்க. ஏன்னா வீடியோக்குள்ள போய் பப்பிய பார்க்கறதுக்கு கூட எங்களால முடியல. இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேங்க. நாங்க செஞ்ச தப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்க. என்ன அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பப்பி நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்றாங்க. நம்ம பப்பியை நம்ம கோவில்பட்டியில உள்ள வடக்கு திட்டங்குளத்துல எங்க நாத்தனாவோட ஃப்ரெண்டு தாங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பப்பியை நாங்க வாங்கிட்டு வரும்போது ரொம்ப குட்டியா இருந்ததுங்க. குட்டி போட்டு ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. அவ்வளவு ஆசையா நாங்க வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப கியூட்டா இருக்குங்க. எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகுதுங்க. பப்பி மாதிரி ஒரு சுறுசுறுப்பான நாயை நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. ஒரு நிமிஷம் கூட சோம்பேறியா இருந்ததே இல்ல. வீட்டுக்கு பக்கத்துல யாரையுமே வர விடாதுங்க. வீட்டால தவிர வேற யார் வந்தாலும் உள்ள விடவே விடாதுங்க. உண்மையிலேயே ரொம்ப விசுவாசமா இருக்குங்க. வீட்டுல ஒரு காக்கா குருவி வந்தா கூட விடாதுங்க. ஓயாம குறைச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் நம்ம குட்டீஸ் எங்கேயாச்சும் போனாங்க அப்படின்னா அது பின்னாடியே போகுங்க. அவங்கள பத்திரமா அங்க போய் விட்டுட்டு மறுபடியும் கூட்டிட்டு வர வரைக்கும் ரொம்பவே பத்திரமா பாத்துக்குங்க. அவ்வளவு பாசமா இருக்குங்க. நம்ம என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்குங்க. மாடிக்கு போ அப்படின்னா மாடிக்கு போகுங்க. பேசாம அமைதியா படு அப்படின்னா அமைதியா படுங்க. இதை செய், அதை எடுத்துட்டு வா அப்படின்னா வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் கேக்குங்க. எங்க அத்தை மாமா அதை பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு டெய்லி பால் சோறு வச்சிருவாங்க. பால் சோறுனா அதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாம இளநீ, தேங்காய், கடலைப்பருப்பு இந்த மாதிரினா நல்லா சாப்பிடுங்க. தேங்காய் உடைக்கிற சவுண்டெல்லாம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருந்தாலும் ஓடி வந்துருங்க. ஏன்னா அதுக்கு வந்து தேங்காய்னா அவ்வளவு உசுருங்க, நல்லா சாப்பிடும். அதுவும் இல்லாம ஒரு சவுண்டை வந்து நல்லா கேட்டு வச்சிருக்கோங்க. நாங்க இப்ப ஊருக்கு போனோம் அப்படின்னா எங்க வண்டி சவுண்டை நல்லா கேட்டுக்கும். மறுதடவை நாங்க 1 மாசம் கழிச்சியோ அல்ல 2 மாசம் கழிச்சு தான் போவோம். ஆனா அந்த 2 மாசம் கழிச்சுனாலும் நாங்க முக்குள்ள வரும்போதே எங்க வண்டி சவுண்டை வந்து அவ்வளோ கிளியரா கேட்டு மாடியில இருந்து அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி வருங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த சந்தோஷத்தெல்லாம் இப்ப நினைச்சா கூட பப்பி இல்லைன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மனுஷங்க கூட இவ்வளோ பாசமா இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு எங்க மேல அந்த பப்பி வந்து பாசமா இருந்ததுங்க. ஆனா என்ன பண்றது, விதி எங்க வீட்டுல வந்து விளையாடிருச்சுன்னே சொல்லலாங்க. தெருவுல ஒரு நாய் கடிச்சதுல இருந்து தாங்க எங்க பப்பிக்கு இந்த நிலைமைனே சொல்லலாம். அந்த தெரு நாய் கடிச்சதுல இருந்தே எங்க பப்பி கொஞ்சம் சாப்பாடை கொஞ்சமா குறைச்சிருச்சுங்க. ஒரு நாள் சுத்தமா சாப்பிடவே மாட்டேன்ருச்சுங்க. ரொம்ப சோர்ந்து போயிருச்சு. அதால எந்திக்க கூட முடியல. ரொம்பவே டயர்ட் ஆயிருச்சு. சரி, நம்ம கயத்தாறுல போய் டாக்டர்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கயத்தார் கூட்டிட்டு போனாங்க. கயத்தார் கூட்டிட்டு போனா டாக்டர் என்ன சொன்னாங்க, ஊசி போட்டா சரியாயிரும். அதுவும் இல்லாம உண்ணி கடிச்சு ரொம்ப புண்ணா இருந்ததுங்க. காலுல கழுத்துல எல்லாம் புண்ணா இருந்தது. அதனால அந்த புண்ணுக்கும் நாங்க ஊசி போட்டிருக்கோம். 2-3 நாள்ல சரியாயிரும். நீங்க தொடர்ந்து 3 நாள் ஊசி போடுங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நாங்க கயத்தாறுல ஊசி போட்டாங்க. நம்ம இந்த பொங்கல் வீடியோக்கு போயிருந்தப்போ மீன் பிடிச்சப்ப கூட பப்பிக்கு உடம்பு சரியில்லாம தாங்க இருந்தது. ஆனாலுமே அது எங்க கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்ததுங்க. ஊசி போட்டக்கப்புறம் கொஞ்சம் அது தெளிவாயிருச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பி வந்ததும் அன்னைக்கு நைட்டே அதுக்கு வந்து ஒரு வலிப்பு மாதிரி வந்ததாங்க. அதனால எங்க மதினி ரொம்பவே பயந்துட்டு மறுபடி ராமையம்பட்டியில உள்ள ஒரு பெட் கிளினிக்கு கூட்டு போனாங்க. அங்க கூட்டு போனக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. பப்பிக்கு இது சாதா காய்ச்சல் கிடையாது, இது வந்து வைரல் காய்ச்சல் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த காய்ச்சல் ஏன் வருது என்னன்னு விசாரிச்சு பார்க்கும் போது தாங்க தெரிஞ்சது, சின்ன வயசுல இதுக்கு வந்து தடுப்பூசி போடணுமாங்க. எங்களுக்கு அது தெரியாது. நாங்களும் அதை போடாமையே விட்டுட்டோம். அதனாலதான் இந்த காய்ச்சல் டக்குன்னு அஃபெக்ட் ஆயிருச்சு. நீங்க ஒரு 10 நாள் தொடர்ந்து ஊசி போடுங்க, சரியாயிரும் அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. அதை கேட்டதுமே எங்களுக்குலாம் ரொம்ப அப்செட் ஆயிருச்சு. நம்ம ஆரம்பத்திலேயே அதுக்கான தடுப்பூசியை போட்டிருக்கணுமே, மிஸ் பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்ததுங்க. அப்படி இருந்துமே பப்பியை நாங்க ஒரு 5-6 நாள் தொடர்ந்து ராமையம்பட்டியில உள்ள பெட் கிளினிக்ல எங்க மாமா கூட்டிட்டு போய் ஊசி போட்டு கூட்டிட்டு வந்துட்டு தாங்க இருந்தாங்க. ஆனாலும் அதுக்கு வந்து சுத்தமா சரியாகவே இல்லைங்க. எந்திரிச்சு நிக்க கூட முடியல. அதனால தண்ணி கூட குடிக்க முடியலங்க. நாங்க இன்ஜெக்ஷன் சிரஞ்சு மூலமா தாங்க இளநீலாம் ஊத்தி காப்பாத்த பார்த்தோம். ஆனா அப்படி அதை கண்ணும் கருத்துமா பார்த்துமே எங்களால காப்பாத்த முடியலங்க. மறுநாள் சாமி கிட்டனாலும் வேண்டிக்கலாம், சாமினாலும் காப்பாத்தோம் அப்படின்ட்டு இருக்கங்குடிலாம் போயிட்டு வந்தோங்க. இருக்கங்குடி அம்மன்ட்ட நல்லா வேண்டிக்கிட்டு வந்த மறுநாளே பப்பி நம்மளை விட்டு போயிருச்சுங்க. நைட்டு படுத்த பப்பி காலையில எந்திக்கவே இல்லைங்க. அது எப்படி இறந்துச்சுன்னு கூட எங்களுக்கு சரியா தெரியல. இப்ப நாங்க பப்பி இறந்து ஒரு 2 தடவைக்கு மேல நாங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டோங்க. பப்பி இல்லாத வீடு மாதிரியே இல்லைங்க. கிணத்துல எங்க டைகர் மட்டும்தாங்க இருக்கு. டைகரை
நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலை. டைகர் வந்து கிணத்துலேயே தான் கிடக்கும். டைகருக்கு 9 மாதம் ஆகுதுங்க. அந்த டைகரை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு பப்பி ஞாபகம் தாங்க வருது. கடைசியாக உங்ககிட்ட நான் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி பெட்டு வளர்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதோட சின்ன வயசுலேயே அதுக்கு தடுப்பூசி போட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு பெட்டாக நம்ம வளர்க்கலை, நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் நம்ம வளர்த்துட்டு வரோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி தான். எப்படி நம்ம குழந்தைக்கு பிறந்ததுமே தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி நீங்க வளர்க்குற பெட்டுக்கும் தடுப்பூசி போட்டுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நோயிலிருந்து அதை பாதுகாக்க முடியும். பப்பி, நீ எங்க இருந்தாலும் உன்னோட ஆன்மா சாந்தி அடையணும்டா செல்லம். உன்னை எங்க வாழ்நாள்ல நாங்க மறக்கவே மாட்டோம்டா. வி மிஸ் யூ பப்பி. தேங்க்யூ கைஸ், வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். ஏந்தி தாலாட்டுவேனே, காற்றோடு தலை கோதி நதியோடு தவழ்ந்து உயிரோடு உயிராக உறவாடும் அழகே, பனியோடு விளையாடி மலரூஞ்சலாடி தரை வந்து தமிழ் பேசும் இரு கால் வெண்ணிலவே, சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன், சினுங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன், ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில், நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்த மடியில், உன்னை ஈன்ற பொழுதிங்கு கடவுள் தன் முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுது.